எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் வந்து சந்தியா வந்து ஒரு சவுத் இண்டியன் தாலி விருந்து வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது சரி கம்யூனிட்டி டேப்பில் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபீஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து செட்டிநாடும் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஓட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிது என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தான் வந்து சரி செட்டிநாட்டிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணி செட்டிநாடு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செட்டிநாட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி யூடியூபு அதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸு அது என்னோடய ஃப்ரெண்டு வந்து காஞ்சனா அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக காரைக்குடி. அப்புறம் அவங்கக்கிட்ட சில ரெசிபிலாம் கேட்டேன். அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டர் இன்லா நம்பர் கொடுத்தாங்க. அவங்க பேர் வந்து வைஷ்ணவி. அவங்க இங்கே வரும்போது அவங்களுடைய பாட்டி வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து எழுதிலாம் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ரெசிபிலாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க பாட்டி பேர் வந்து திருமதி அலமேலு. இப்படி தான் நான் வந்து செட்டிநாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது. இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸு நான் பார்த்து கற்றுக்கிட்ட ரெசிபியை நான் செஞ்சு பார்த்த ரெசிபீஸை இந்த மாதிரி நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன ஐட்டம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம புதுசாக பண்ணுறதுனால ரொம்ப குழப்பமாக இருந்தது. எந்த ஐட்டம் பண்ணணும் எப்படி அதுக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எழுதி வச்சுட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் துவையல் அப்படின்னு சொல்லிட்டு இது வெங்காயம் தக்காளி அப்புறம் வரமிளகாய் இது மொத்தத்தையும் மூணுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளியையும் போட்டுக்கணும். புளியும் போட்டு நல்லா அது சுண்டுற வரைக்கும் இறக்கி வச்சிட வேண்டியது தான். அடுத்தது வந்து சீயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் அந்த சொன்ன அளவுக்கு தான் நான் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அந்த பருப்பை வந்து கடலை பருப்பை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு மசியை எடுத்துக்கிட்டாச்சு. இது மாதிரி தண்ணியை இருத்துட்டு நல்லா வந்து இது மாதிரி மிக்சியில் இன்னும் நல்லா மசியை அரைச்சிட்டேன். அப்புறம் நான் அந்த சொன்ன அளவுக்கு அந்த வெல்லத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டிட்டு அதை எடுத்து இந்த இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளையும் அதிலே போட்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிளறணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறணும் அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சிட வேண்டியது தான். இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிற அன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது அடுத்தது வந்து கருப்பட்டி பணியாரம். கருப்பட்டி பணியாரம் வந்து என்னன்னா இதே அளவு தான், நான் சொன்ன அளவுக்கே தான் நான் எடுத்திருக்கேன். அரிசியை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அதிரசத்துக்கெல்லாம் காய வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஒரு வெள்ளை துணியில் அந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இருத்துட்டு நல்லா காய வச்சுட்டு அதிரசம் பத மாதிரியே தான் கை ஒட்டுற அளவுக்கு அரிசியை நல்லா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒட்டுற அளவுக்கு இருக்கும்போது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நல்லா ஜலிச்சுட்டு அதை எடுத்து வச்சிடணும். நம்ம வந்து இப்போ ஏற்கனவே கருப்பட்டியை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த ஜலிச்ச மாவோடு சேர்த்து ஊற்றி சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக அது மாதிரி நல்லா கிளறி எடுத்து நம்ம வச்சிட வேண்டியது தான். நம்ம மறுநாளே இதை செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல, இதை எடுத்து வெளியே தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற வெல்லத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பணியாரம் ஊற்றும் போது அந்த மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து ஊற்றி கரைச்சி நம்ம பணியாரம் சுட்டுக்கலாம். அடுத்தது என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா உக்காரை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நான் சொல்லியிருக்கிற அளவே தான் நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அதை எடுத்துருக்க அந்த பருப்பை வந்து குக்கரில் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு நல்லா வாசனை வரும்போது கொஞ்சம் தண்ணி அது பருப்பு கொஞ்சம் முழுகி கொஞ்சம் மேலே இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா பருப்பு வந்து நம்ம இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து வெந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு வெந்து எடுத்த பிறகு நம்ம எடுத்துருக்க ரவையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு கலர் மாறாமல் வர அளவுக்கு வறுத்துட்டு அதோட அரிசி மாவையும் போட்டு நல்லா வறுக்கிறோம். அரிசி மாவுக்கு போட்டு ஒரு 4-5 நிமிஷம் வறுத்த பிறகு தேங்காய் பூவையும் கொட்டி அதோட வறுக்கிறேன். 1 நிமிஷம் தான் தேங்காய் பூ போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் ரொம்ப மசிக்கலை அந்த பருப்பை, நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் அந்த பருப்போடைய அளவு. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நான் அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தோடவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி கிளறின பிறகு நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அந்த ரவை அப்புறம் அந்த அரிசி மாவு எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 1 கப்லேருந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்ச பிறகு நல்லா கிளறின பிறகு அதோடவே நம்ம
எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு இருக்கணும். கிளறும் போதே நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை வறுத்து அதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடரையும் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அடுத்தது நம்ம என்ன ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா மாவுமே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து வெள்ளை பணியாரத்துக்கு. இது 1 கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கிறோன்னா அதை தலை வெட்டி அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு குவியலாக எவ்வளோ அளவுக்கு உளுத்தம் பருப்பு பிடிக்குதோ அதை எடுத்து ஊற வச்சுக்க வேண்டியது தான். அடுத்தது வந்து பணியாரத்துக்கு, அதாவது இது பணியாரம் இல்லை, சீயம் ஸ்வீட் சீயத்துக்கு, மசாலா சீயம், அப்புறம் பால் பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே அளவு மாவு தான். அது 1 கப் அரிசி 1 கப்பு உளுத்தம் பருப்பு இதை ஊற வைக்கணும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, கார பணியாரத்துக்கும் ஸ்வீட் பணியாரத்துக்கும் ஒரே மாவு தான். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு வந்து உளுந்து ஊற வச்சிட வேண்டியது தான். அடுத்தது வந்து அடைக்கு பார்த்திங்கன்னா அந்த பாட்டி சொன்ன ரெசிபியை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு என்ன அளவு எடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் அது மாதிரி அளந்து எடுத்து ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சிட வேண்டியது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாக்கு எப்படின்னா 1 கப் அரிசி எடுத்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளித்து இந்த மாதிரி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டு ரவையாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நான் எதுவுமே ஜலிக்கலை, அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணேன். இது வந்து கந்தரப்பத்துக்கு. இந்த கந்தரப்பத்துக்கும் நான் சொன்ன அளவுக்கு எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காவை அரைக்கும் போது சேர்த்து இந்த மாவோடு அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது எதுவுமே வந்து புளிக்க வைக்கவே தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒன்று அந்த ஸ்வீட் பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கு மட்டும்தான் மாவு வந்து புளிக்க வைக்கணும். இது வந்து அடைக்கு மாவு அரைக்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாயும் போட்டுட்டு அதுலேயே சோம்பையும் போட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து அரிசி உப்புமாவுக்கு அரிசியை வந்து உடச்சி எடுத்துருக்கேன். அது வந்து வெள்ளை பணியாரத்துக்கு. இது வந்து கந்தரப்ப மாவு. இது வந்து கார பணியாரத்துக்கும் ஸ்வீட் பணியாரம். இது வந்து 3 ரெசிபிக்கு ஒரே மாவு, அதாவது ஸ்வீட் சீயும் மசாலா சீயும் பால் பணியாரம், இது 3த்துக்குமே ஒரே மாவு தான். அடைக்கும் மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். ஒன்று இந்த கார பணியார மாவை மட்டும் நம்ம வெளியே வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்வீட் செய்யறதுக்கு, இன்னொன்று கந்தரப்பம், இன்னொன்று வந்து உட்கார, இன்னொன்று வந்து அந்த மிளகாய் துவையல். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நாளைக்கு தேவையான சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்து வச்சாச்சு. பூண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமும் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் திருகி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து வடைக்காக அதையும் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கவுனி அரிசி ஸ்வீட் செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். நைட்டே கொஞ்சம் ஊற வச்சுட்டா வேக வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம அரிசி உப்புமாவுக்கு உடைச்ச அரிசி ரவையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பொங்கலுக்கு 1 கப்பு அளவு அரிசி வளர்ந்து அதில் 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பையும் மிக்ஸ் பண்ணி 1 கப்பில் எடுத்திருக்கேன். இன்னொன்று பூரிக்கு மாவு எடுத்திருக்கேன். இன்னொன்று இடியாப்பத்துக்கும் மாவு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அளவுக்கு நம்ம தேவையோ அதை நம்ம முன்னாலே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு பரபரப்பாக அளந்து போடுற வேலை, அப்புறம் தேடுற வேலை அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதுவே பாதி டென்ஷன் கம்மியாக இருக்கும். அப்புறம் நாளைக்கு என்னென்ன சாமான்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சாமான்லாம் என்ன தேவையோ அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். கடாயி, அப்புறம் பணியாரம், தோசைக்கல், அப்புறம் இடியாப்பம் பண்ணுறதுக்கு சாமான் எடுத்து வச்சுட்டேன். குக்கர்லாம் எடுத்து வச்சுட்டேன். இது கீழே என்ன டப்பா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம நாளைக்கு சாமான் கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாமான் நிறைய விழுந்துடும். அப்படி விழாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சிங்கை பார்க்கும்போதே நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்து மறுநாள் காலையில் ஆரம்பித்தாச்சு சமையலை. இது பார்த்திங்கன்னா முதல்ல கவுனி அரிசி ஸ்வீட் ஆரம்பிக்கலான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு அதிலே வெல்லமும் ஏலக்காய் பவுட்ரு, தேங்காய் துருவல் போட்டு கலரி எடுத்து வச்சிட வேண்டியது தான். அடுத்தது வெண்பொங்கலுக்கு அளந்து வச்சுருந்ததுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் சமைக்கும்போது. அது வெந்த உடனே ஒரு பேனில் இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு அதையும் போட்டு எல்லாம் வறுத்து கொட்டிக்கு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். இடியாப்பம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதிலே வந்து அரிசி மாவு நல்லா கொதித்த பிறகு அரிசி மாவை போட்டு கலரிட வேண்டியது தான். அந்த அரிசி மாவுலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி இடியாப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். இடியாப்பம் சுட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உதிரியாக பிரித்து போட்டுட்டு அப்புறம் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு தயிரை வந்து நல்லா மோர் மாதிரி நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ அளவுக்கோ அந்த தயிரை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொஞ்சம்
பெசறின மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இது ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அந்த இடியாப்பத்தை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியது தான். அடுத்தது என்ன ரெசிபின்னா சைட் டிஷ் வந்து இது பேர் வந்து திரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெயின் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளித்து கொஞ்சம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு அதிலே சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இது மெயினாக இதில் வந்து என்ன அரைச்சி எடுத்துக்கிறோன்னா கொஞ்சம் தேங்காய், உடச்ச கடலை, அதுக்கு சோம்பு, கசகசா போடணும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா எடுத்துட்டு இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நல்லா வெந்த பிறகு அந்த அரைச்சி எடுத்ததை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிட வேண்டியது தான். அடுத்ததும் வந்து ஒரு சைட் டிஷ்ஷு தான். அந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கோசுமல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மெயினாக வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கத்திரிக்காயை தோல் பிச்சு எடுத்து இந்த மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், நம்ம அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி மசிச்சு வச்சுருக்க அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தூக்கி போட்டுற வேண்டியது தான். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்து இது தாளித்த திரக்கல், இது வந்து கோசுமல்லி, அந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பூரி உருளைக்கிழங்குக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. சாம்பாருக்கு காய்கறிகள்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கோசுமல்லியில் வந்து இந்த மசிச்சு வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மசிச்சு அந்த பச்சை மிளகாய் நல்லா அதோட மசியணும். அதுதான் காரமே அதுக்கு. இது வந்து பூரி உருளைக்கிழங்கு பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பார் தாளிக்கிறதுக்காக வதக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து எதுவுமே வந்து மிளகாத்தூள் கிடையாது, எல்லாமே வந்து பச்சை மிளகா தான் காரமே. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம சாம்பாருக்கு அரிஞ்சு வச்சுருக்க காய், கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் அதில் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளியும் போட்டு மூடி வச்சிடலாம், வேகிற வைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக தான் வேலை போயிட்டு 4 அடுப்புலேயே ஒன்று வச்சு நான் தாளிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்கே வந்து நாங்கள் காலையில் இதை நான் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னாலும் நான் காலையில் இதை எடுக்கலை. ஆக்சுவலாக மதியானத்துக்கு தான் நான் ரெடி பண்ணி மதியானம் தான் சாப்பிட்டோம் நாங்கள். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு. நான் அந்த பருப்பையும் வந்து அந்த வெந்த காய்களோட சேர்த்துட்டேன். நான் புளி எதுவுமே ஊற்றலை, எதுக்குமே புளியும் கிடையாது. இது வந்து நல்லா ஒரு கொதி வரணும், அதனால் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி. அடுத்தது என்ன ஐட்டம் பார்க்க போகிறோன்னா சட்னி தான். இட்லிக்கு இல்லை தோசைக்கு எதுக்குனாலும் நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னியை தான் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா சீயம், அதுக்கப்புறம் கார பனியாரம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதிலே வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இதை தான் வந்து நம்ம மசாலா சீயும் அதுக்கப்புறம் கார பனியாரம் ரெண்டுத்துக்குமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதே மாதிரி 2 மசாலா சீயும் அப்புறம் கார பனியாரம் ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை அதோடு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை வந்து அதோடு போட்டு கலந்து நம்ம பனியாரமும் மசாலாவும் சீயமும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மாவு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரே தாளிப்பு தான், ஆனால் நம்ம இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வேலை கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷு செய்யும்போது இந்த மாதிரி ஷார்டன் பண்ணி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைனா ஒரு வாட்டியும் நம்ம தாளித்து தனித்தனியாக எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டேன், இன்னொரு பக்கம் கார பனியாரத்தையும் ஊற்றி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா 2-3 ரெசிபிலாம் வந்து நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இந்த சமையலுக்காக தான் நான் சில ரெசிபிலாம் கற்றுக்கிட்டேனே, அது கற்றுக்கிட்டு தான் நான் பண்ணவே ஆரம்பித்தேன்.
இது வந்து அரிசி உப்புமா. அரிசி உப்புமாவுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதிலே வந்து நான் எடுத்துருக்க 1 கப் அரிசி ரவையை கொட்டி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணியை ஊற்றாமல் சைடில் வந்து இந்த மாதிரி தண்ணியை 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி வந்து அளந்து ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன். அதை அந்த நல்லா சூடு ஆறுன வந்த பிறகு அதில் இந்த அரிசியை இதோட சேர்த்து ஊற்றி நம்ம ஒரு விசில் வச்சிடலாம். வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். அதோட தேங்காய் பூவும் கலந்து எடுத்துக்கலாம். வடைக்கு எல்லா வடைக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மெது வடை, அதுக்கப்புறம் பீட்ரூட் வடை, அதுக்கப்புறம் தூள் ஆனியன் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு 3த்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ரெடி பண்ணிவிட்டு போட ஆரம்பித்தோம் அப்படின்னா சீக்கிரம் வேலை முடியும். நம்ம ஒவ்வொரு வடைக்கும் நம்ம மாவு எல்லாத்தையும் பசிஞ்சு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட ஆரம்பித்தோம் அப்படின்னா லேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம எல்லா வடைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். மெது வடையை சுட்டு எடுத்துகிட்டு அது காரப்பணியாமல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மசாலா சீயம். மசாலா சீயத்துக்கும் நம்ம ஏற்கனவே தாளிப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் அதையும் செஞ்சு எடுத்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போது மசாலா சீயம், மெது வடை, காரப்பணியாரம் 3 சுட்டு எடுத்தாச்சு. நான் 2 கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து தூள் பக்கோடா, ஆனியன் பக்கோடாவும் போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வேலை செய்யும் போதெல்லாம் வந்து குழந்தைங்கள கிட்ட சேர்க்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கமே அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. முன்னாடி எண்ணெய் கடாயெல்லாம் வந்து முன்னாடி இருக்கிற பர்னரில் வந்து எண்ணெய் கடாயெல்லாம் வச்சு பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வடையும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு தூள் ஆனியன் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே மெது வடையும் போட்டு எடுத்துட்டோம், மசாலா சீயமும் போட்டு எடுத்துட்டோம், அப்புறம் காரப்பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெல்லம் போட்டு செய்கிற ஐட்டத்துக்கு போயிடலாம். அடுத்தது இது வந்து ஸ்வீட் பணியாரம். இந்த ஸ்வீட் பணியாரத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச மாவில் இப்போ ஒரு கப் அளவு நீங்கள் மாவு எடுத்து செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு கரைச்சிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும்னா நீங்கள் இனிப்பு இன்னும் வெல்லம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்தரப்பத்துக்கு மாவு அரைச்சோம் இல்லையா, அந்த மாவு தான். இதுக்கும் அளவு அங்கேயே நான் வெல்லத்தினுடைய அளவு நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். நான் அந்த அளவு தான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து கருப்பட்டி பணியாரம். கருப்பட்டி பணியாரத்துக்கும் அதே மாதிரி தான். நம்ம ஏற்கனவே நேற்று அந்த அரிசி மாவோடு நம்ம பண்ண வெல்லம் மீதி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை தான் ஊற்றி நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து வெள்ளை பணியாரம். இந்த பணியாரம்லாம் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி, அதுவும் நல்லா அந்த நம்ம யூடியூப்பில் பார்க்குற ரெசிபி மாதிரியே அந்த ஓரெல்லாம் கரைக்கட்டி வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியே எல்லா பணியாரத்துக்குமே வந்து அவ்வளோ அழகாக வந்திருந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு திரும்ப இந்த மாதிரி எண்ணெயை மேலே ஊற்றி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மேலேயும் நல்லா சீக்கிரம் உள்ளேயே நல்லா வெந்துருது. ரொம்ப ஸ்வீட் சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த கருப்பட்டி பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அதர்சம் மாதிரி இருந்துச்சு. அந்த ஓரெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்வீட் எல்லாமே இதில். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். முதல்ல வந்து வெள்ளை பணியாரம், அதுக்கப்புறம் கந்தரப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கருப்பட்டி பணியாரம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சுடாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஆற வச்சு சாப்பிட்டோம்னா அது இன்னொரு சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாவுலாம் அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணுமோ அப்போ தேவையாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் பணியாரத்துக்கு வந்து சுட்டு எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுட்டு எடுத்ததை இந்த தேங்காய் பாலில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இதில் ஏற்கனவே வந்து நான் ஏலக்காய் தூளையும் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பால் பணியாரம் ரெடி. இப்போ வந்து ஸ்வீட்டு இந்த சீயம் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீயத்துக்கு வந்து நம்ம நேற்று ஏற்கனவே செஞ்சு வச்ச அந்த பூரணம் ரெடியாக இருக்குது. இப்போது நான் ஸ்வீட் சீயத்துக்கும் மேல் மாவு வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து கொஞ்சம் தண்ணியாக டைல்யூட் பண்ணி அதை தான் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூரி வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் தோசையும் சூட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது அடையும் சுட்டு எடுத்துட்டேன். அடுத்தது ஊத்தாப்பம்லாம் வந்து நார்மல் ரெசிபி தான். அதனால் நான் பெருசாக வீடியோலாம் எடுக்கலை. சாம்பார்லாம் வந்து நம்மளை ஏற்கனவே பண்ணி எடுத்துட்டோம். அது 3 சைட் டிஷ்ஷும் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இந்த மாதிரி எல்லா பலகாரமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுன்றது தான் நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். அதாவது செட்டிநாடு ஃபீஸ்ட் வந்து கம்மிங் சூனு அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாலாம் இந்த ரெசிபியை நான் சொல்லலை. ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இந்த ரெசிபியை நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.